புதுசா என்ன சொல்றாங்கன்னா தொகுதி மறுவரையே தேவையில்லை, இந்த எண்ணிக்கையிலே இருக்கணும், எண்ணிக்கையை உயர்த்தவும் கூடாது, மக்கள் தொகை அடிப்படையிலே வேணாம், 50% வேணாம், மறுவரையிலே தேவையில்லை, இந்த எண்ணிக்கையே இருந்தா போதும். நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வந்து பேசுறதுக்கான வாய்ப்பே இங்க கிடைக்கல. 543 பேர் இருக்கும்போது 5 நிமிஷம் கிடைக்க மாட்டேங்குது. எண்ணிக்கையை உயர்த்தினா அதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி பல கட்சிகள் தெரிவிச்சிருக்காங்க. முதலமைச்சர் அந்த கருத்தை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கட்சியில ஒவ்வொரு கட்சிக்கும் எத்தனை உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிற அடிப்படையில தான் நேரம் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. இண்டிபெண்டா இருக்கக்கூடியவர்களுக்கு தான் வந்து நேரம் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கே தவிர உங்களுடைய கட்சிக்கு எத்தனை பிரதிநிதிகள் இருக்காங்க அப்படிங்கறதோட அடிப்படையில் தான் நேரம் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. அதனால இதையெல்லாம் நம்ம வந்து ஒரு காரணமாக சொல்லி வந்து வேண்டாம் சொல்றது மாற்றவில்லை என்றால் அது மாத்தணும்னு வந்து திராவிட முன்னேற்ற கழகம் நீங்க மாத்தியே ஆகணும், டீலிமிட்டேஷன் கொண்டு வரணும் நாங்க சொல்ல. நாங்க கேட்கக்கூடிய ஒன்றே ஒன்று 33% பெண்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்று. அதுதான் எங்களுடைய தொடர்ந்த கோரிக்கையாக இருக்கிறது. ஆனால் சில இடங்களிலே கிட்டத்தட்ட சில தொகுதிகளில் 40 லட்சத்துக்கு மேல வந்து அங்க இருக்கக்கூடிய பாப்புலேஷன் இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல டீலிமிட்டேஷன் கொண்டு வரணும்னு நினைக்கக்கூடிய இதுல பாப்புலேஷன் பேசிஸ் மக்கள் தொகை அடிப்படையில கொண்டு வந்தா நமக்கு மிகப்பெரிய முக்கியமா தென் மாநிலங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு இருக்கும். அதனால மக்கள் தொகை அடிப்படையிலே அதை கணக்கீடு செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் நாங்க தொடர்ந்து வலியுறுத்தக்கூடிய ஒன்று. அதனால தமிழ்நாட்டுக்கு எந்த விதத்திலும் இந்த பிரதிநிதிகளுடைய எண்ணிக்கை குறைந்து விடக்கூடாது. நம்ம மக்கள் தொகையை குறைச்சிருக்கிறதுக்காக பழிவாங்கப்படக்கூடாது என்பதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தோடைய அடிப்படையில நாங்க சொல்லக்கூடிய விஷயம். காங்கிரஸ் மூத்த தலைவர் சிதம்பரம் போன்ற தலைவர் சொல்றாங்க பாஜக வந்து திமுக அணுகிருக்காங்க, இந்த சட்டத்தை எப்படியாவது நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கருத்துக்களை சொல்றாங்க. பாஜக எல்லாரையும் தான் அணுகிருக்காங்க. எனக்கு வந்த செய்தி பார்லிமெண்டரி அஃபேர்ஸ் மினிஸ்டர் திரு கிரண் ரிஜிஜு அவர்கள் வந்து எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய திரு ராகுல் காந்தியை நேரடியாக சென்று சந்தித்தார் கூட சொல்லியிருக்காங்க. ஒரு பில்ல கொண்டு வரணும்னா வந்து எந்த இவர்கள் வந்து வேணா யாரையும் சுமூகமாக அணுகி பேசாமல் இருக்கலாம். ஆனா பொதுவாக நாடாளுமன்றத்துல ஒரு பில் கொண்டு வரணும்னா எல்லா தலைவர்களையும் அழைத்து பேசுவார்கள். ஆனா இந்த போன தடவை தோற்கடிக்கப்பட்ட பில் இப்ப மறுபடியும் கொண்டு வர போகிறோம், அதனால அதை பத்தி நாங்க பேச வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தை இதுவரை யாரும் அழைத்து பேசவில்லை. திமுக போராட்டத்துக்கு பின்னாடி சீட்டு மொத்தமும் 60 சீட்டாக வேறுகிறது அப்படின்னு ஒரு செய்தி இருக்குது. இது வந்து திமுக கிடைத்த வெற்றியா, ஆதாரமா ஒரு நிலையா? நிச்சயமா வந்து நம்ம எந்த விதத்திலையும் பாதிக்கப்படாமல், இப்பொழுது இருக்கக்கூடிய சதவிகிதம் குறைக்கப்படாமல் நம்முடைய எம்பிஸோட எண்ணிக்கை அதிகரிக்கப்படும் என்றால் தொடர்ந்து எங்களுடைய தலைவரும் திராவிட முன்னேற்ற கழகமும் இதற்காக நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம், வாதாடி கொண்டிருக்கிறோம். திரு ராகுல் காந்தி அவர்கள் வந்து இதை வந்து நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ ஆதரித்தால் அது எட்டப்பன் வேலை அப்படின்னு குறிப்பிட்டாங்க. அதே மாதிரி பிரவீன் சக்கரவர்த்தி வந்து இல்ல வந்து யார் எட்டப்பர்கள் யார் எட்டப்பர்கள் இல்லன்னு தேர்தல் முடிவுக்கு பிறகு யார் யார் எப்படி நடந்துக்கிட்டாங்கிறத பார்த்து மக்களுக்கு மிக தெளிவாக தெரியும். அதனால யார் எட்டப்பர்கள்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். யார் முதுகில் குத்தியவர்கள், யார் வந்து நேர்மையாக மக்களோடு அரசியல் செய்கிறார்கள்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். இன்றைய கூட்டத்தில் வந்து திமுகவும் பங்கேற்கல, அதிமுகவும் பங்கேற்கல. இந்த ஒரு புதிய நட்பு இருக்குன்னு சொல்லி அமைச்சர் ராஜ்மோகன் விமர்சிக்கிறார். திமுக அதிமுக இடையே ஒரு புதிய நட்பு இல்லைங்க. திராவிட முன்னேற்ற கழகமும் அதிமுகவும் மேகதாது விஷயத்திலையும் ஒரு மித்த கருத்து தான் கொண்டு இருக்கும். பல நேரங்கள்ல ஒரே விஷயத்த ஒன்னா கூட போய் நாங்க வந்து அங்க ரெப்ரசன்ட் பண்ணிருக்கோம். அதனால இது வந்து புதுசான ஒரு விஷயம் அப்படின்றது, இவங்க புதுசா ஆட்சி பொறுப்பிற்கு வந்திருக்கிறாங்க, இவங்க புதுசா அரசியலுக்கு வந்திருக்கிறதுனால காலம் காலமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய பல விஷயங்கள் இவங்களுக்கு தெரியலங்கிறதுக்காக இதுவரை நடக்காத ஒன்று இல்லை. அதனால இப்பொழுது கூட இன்று ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய தாவேகா எல்லா எதிர்கட்சி தலைவர்களையோ இல்லைன்னா அவங்களோட கட்சிகளுடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸையோ அழைச்சிட்டு போய் அங்க இருக்கக்கூடிய நீர்வளத்துறை அமைச்சரையோ அல்லது மற்ற அமைச்சர்களையோ சந்தித்து இந்த திமுக எம்பி கனிமொழி செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை பார்த்தோம். விவரங்களை பின்னர் வரக்கூடிய செய்திகளில் விரிவாக பார்க்கலாம்.